வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இப்போ வந்து நம்ம வந்து 21+27 டேஸ் ஆகிட்ட சேலஞ்சை இந்த 27 டேஸில் ஒர்க் அவுட் பண்ணுறோம். ப்ளஸ் எவ்ரி டே 10 பேஜஸ் வாசிக்கணும். ஃபஸ்ட் புக் வந்து இக்கிகாய். இதில் ஆல்ரெடி 40 பார்ட்ஸ் இருந்தேன். இன்றைக்கி படித்தது வந்து 41லேருந்து 50 வரைக்கும். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைட் ஃபார் யுவர் செல்ஃப்னு சொல்கிறாங்க. இது வந்து லோகோ தெரப்பி பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். லோகோ தெரப்பிங்கிறது வந்து ஒரு தெரப்பி. அது மேன் சர்ச் ஃபார் விக்டர் ஃப்ராங்கல். அவர் வந்து கேம்ப்லேருந்து தப்பிச்சு வந்தவர். ஹிட்லர் கேம்பில் இருந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பர்பஸ், லைஃப் பர்பஸை கண்டுபிடிச்சா தான் லைஃப் சுவாரஸ்யமாக இருக்கும், இல்லைன்னா எம்டியாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து சொல்லி அவரோட தான் லோகோ தெரப்பி. நீங்கள் வந்து எப்போவாச்சும் டிப்ரெஷன் ஆகி ஃபீல் பண்ணுவீங்க, இது என்னடா இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லி. அது வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து நெக்ஸ்ட்டு ஃபேஸுக்கு எடுத்துகிட்டு, அது வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி. எப்பவுமே கடந்த காலத்தை பார்க்கணும், நீ எதிர்காலத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அது உண்மை தான். அடுத்து வந்து என்ன அடுத்த பேஜ்னா, பெட்டர் லிவிங் த்ரூ லோகோ. ஃபியூ கீ ஐடியாஸ் சொல்கிறாங்க. இதில் வந்து 5 கேஸ் ஸ்டடி பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடி வந்து விக்டர் ஃப்ராங்க்லின். அவர் வந்து ஏன் வாழணும் அப்படின்னு பார்க்கலாம். அவர் வந்து இதில் இருக்கிறாரு, கான்சன்ட்ரேஷன் கேம்பில். அவங்க இப்போ மனைவி குழந்தைகள் எல்லாமே செத்து போயிட்டாங்க, அவங்க மட்டும்தான் உயிரோடு இருக்காரு. ஆனால் அவரும் அவரோட பர்பஸை வந்து வெளியே போய் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அந்த புக் எழுதணும் அப்படிங்கிற ஒரு அடுத்த நாள்னு கொண்டு ஒரு மைண்ட் செட்டு தான் அதை வாழ வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியே வந்து அவர் ஒரு புக் எழுதி பப்ளிஷ் ஆகி இந்த லோகோ தெரப்பிங்கிற ஒரு இது ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து சைக்காட்ரிஸ்ட் டாக்டர், இதை ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அதனால அவர் பர்பஸ் கண்டுபிடிக்கிறார். அடுத்து வந்து அமெரிக்கன் டிப்ளமெண்ட்டு. அமெரிக்காவில் வந்து டிப்ளமெண்ட் வேலை பார்க்குறவர், தூதரக வேலை பார்க்குறவர். அவருக்கு வந்து விக்டர் ஃப்ராங்க்ல பார்க்குறது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்ல, இந்த வேலை அந்த சில இன்டர்நேஷ்னல் பாலிசி அமெரிக்கா பண்ணுறது இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. இதுவே இந்த வாழ்க்கையை போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்து புது ஜாப்பை ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நாள் வேறு வேலையெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு என் மனசுக்கு பிடிச்சிருக்கிறத பண்ண வந்து பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இருப்பீங்களா ஜப்பான்கார ஆள். அது வந்து எப்படின்னா, அக்செப்ட் பண்ணி இது பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய கருத்து. நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொன்னனால புரிஞ்சுதான் என்னன்னு தெரியல, போக புரிஞ்சுக்கும். மொரிட்டோ ஒரு புக் எழுதியிருக்கிறாரு, மொரிட்டோ தெரப்பி அண்ட் ட்ரூ நேச்சர் ஆஃப் ஆன்சைட்டி பேஸ்டு டிஸார்டர். எல்லாமே அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெட் இட் கோ. அவர் வந்து ஒரு ஃபேமஸ் தெரப்பி, மொரிட்டோ தெரப்பி இன்னும் இது பண்ணியிருக்காங்க. அதை சர்ச் பண்ணி பாருங்கள், அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே, நன்றி, வணக்கம். டெய்லி 10 பேஜஸ் படிங்க. எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ணுறேன். பெரியவர் முதல் சிறியவர் வரை எல்லாரும் போடும் ஒரே டாக் இல்லை, ஒரே அக்செப்ட் பண்ணுற சேலஞ்ச் இந்த சேலஞ்ச் தான். டெய்லி 1 hour 10 pages per day. தேங்க்யூ கைஸ். செல்வன் ஷோவை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைவும் வருவேன்.